கிறிஸ்துவுள் அன்பான தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தரை இரட்சகருமாயிருக்கிற இயேசு நாமது அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். இருதய சுத்தம், இதயத்திலே சுத்தம் இருந்தால் நாம் என்ன செய்வோம்? தேவனை தரிசிப்போம். இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா தேவனை தரிசிக்க. எபிரேயர்கள நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல் எபிரேய சபைக்கு எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார்: யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப சுத்த இதயம் வரணும்னா நம்மிடத்துல என்ன வரணும்? பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. சங்கீதக்காரன் 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே சொல்லும் போது, சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன், சுத்த இதயம் இருந்தா தேவனை தரிசிக்கும். சுத்த இதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கார். சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் சொல்வார்கள், சில நேரங்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இப்படியாய் சொல்வார்கள், எனக்கு எல்லாம் கஷ்டமான காரியமாய் நடக்கிறது, வேதனை உள்ள காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்வார்கள். அல்லேலூயா. ஆனால் சுத்த இதயம் உள்ளவர்களாகி இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நான் சுத்த உள்ள இருதயம் உள்ள இஸ்ரவேலராய் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருந்தால் நமக்கு தேவன் நல்லவராகவே இருப்பார், நல்லதே செய்வார். நல்லவராக இருக்கிறார் என்றால் நல்லதை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீதிமொழிகள் 22 11ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாயிருப்பான். அல்லேலூயா. அப்ப சுத்த உதடுகள் உள்ளவர்களாகவும் இருக்கணும், சுத்த உதடுகளை உள்ள மக்களை விரும்புகிறவர்களாகவும் நாம் இருக்கணும். அப்ப ராஜா நமக்கு சிநேகிதனாயிருப்பார். ராஜாதி ராஜாவாகிய இயேசு நமக்கு சிநேகிதனாயிருப்பார். அல்லேலூயா. அதனால இருதயம் சுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய இருதயங்கள் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கும். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் எரேமியா, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதை அறியத்தக்க இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. இதை அறியத்தக்கவன் யார்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதா? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா. தேவனுடைய ஜனங்களை பற்றிதான் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அதனால இருதயம் திருக்கும் கேடும் உள்ளதா இருந்தால் நாம் தேவனை என்ன செய்ய முடியாது? தரிசிக்க. நாம் ஆண்டுடைய வருகைக்கு காத்திருக்கிற பிள்ளைகள். ஆண்டவர் இதோ வேகம் வர இருக்கிறார் என்று பாடிக்கொண்டே இருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைக்கு தக்க பலன்
ஆமா, வருகையின் காலம், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம். அவர் 1000 தூதர்களோடும் பரிசுத்தான்களோடும் ஜுவாலி தெரிகிற அக்கினியோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். தேவ காலத்தோடு. ஹல்லேலூயா. அது எப்படி இருக்கும் பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமா இருக்கும். இந்த நாட்களிலே சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகளை பண்ணுவார். திருமண ஏற்பாடுகளை பண்ணி திருமண நாளுக்கு ஆயத்தமா இருப்பார்கள். அப்போ மகன் வீட்டார் வரும்போது எப்படி வருவாங்க? நல்ல பேண்டு வாத்தியங்கள் முழங்க, நல்ல புத்தாடை அணிந்தவராய் அப்படியே கார்ல முன்னால ஒய்யாரமாய் உட்கார்ந்து வருகிறதை பார்த்தா மணமகளுக்கு மாற்றம் இல்ல, மணமகளான் வீட்டாருக்கெல்லாம் கூட எப்படி இருக்கும்? சந்தோஷம். பையன் அப்படி இருக்கிறான், பையன் எப்படி இருக்கிறான், பையன் ரொம்ப அழகா இருக்கிறான், ரொம்ப வசதியான குடும்பம் போல தெரியுது, பரவாயில்ல, அந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சதான்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. மணவாளன் இயேசு வர இருக்கிறார். ஹல்லேலூயா. மணவாட்டியா நம்மை சேர்த்திட. நாம் எல்லாரும் மணவாட்டிகள், ஆண்டவர் மணவாளன். ஹல்லேலூயா. அப்போ அப்படியான ஒரு பாக்கியத்துக்காக காத்திருக்கிற நமக்கு சுத்த இருதயம் இருக்கு. சுத்த இருதயம் இருந்தால் தான் தேவனை என்ன செய்ய முடியும்? ஆமா, தேவ காலம் முழங்க தேவதூதர்களோடும் பரிசுத்தான்களோடும் இறங்கி வருகிற தேவனை பார்க்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? சுத்த இருதயம். சுத்த இருதயம் இல்லாத திருக்குள்ளதும் கேடுள்ளதுமான இதயத்தை வைத்திருந்தால் நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது, உலக ஆசீர்வாதங்களும் கிடைக்காது, ஆண்டவரே வருகையிலே தரிசிக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே வருகையிலே தரிசிக்கணுமா, தரிசிக்க வேண்டாமா? எவ்வளவு வேதனையோடு எவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியில் ஆண்டவரை தேடுகிறோம். அநேக சகோதரிகள் குடும்பத்தாரின் எதிர்ப்பையும் மீறி தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதே மாதிரி சகோதரர்களும் அப்படிதான் குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை மீறி ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே குடும்பத்தாரின் எதிர்ப்புகளை மீறி எத்தனையோ வாலிப பிள்ளைகள் தேவனை ஆராதிக்கிறார். இவர்களுடைய எண்ணங்கள் கர்த்தருடைய வருகையிலே நாம் பங்கு பெற வேண்டும் என்று இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை தான் நமக்கு பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு வர வேண்டுமானால் நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இப்ப சுத்த இருதயம் இருக்க வேண்டுமானால் எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, அந்த நாட்களுக்கு பின்பு இஸ்ரவேல் குடும்பத்தாரோட பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயங்களில் அவைகளை எழுதுவேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகா நமக்கு எழுதப்பட்டிருக்கிற எவனே சபைக்கு பவுல் எழுதும் போது, அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயங்களிலே அவைகளை எழுதுவேன். ஹல்லேலூயா. பிரமாணங்களை மனதிலே வைத்து இதயத்திலே எழுதுவார். அப்போ இதயத்திலே எழுதினால் சுத்த இதயமாய் மாறிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை எழுதப்படுவது வரைக்கும் இருதயம் எப்படி இருக்கும்? திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய்.
அதனால திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதும் ஆகிய நம்முடைய இதயத்தை கர்த்தர் நல்ல வசனங்களை எழுதுகிற இதயமாய் என்ன செய்ய வேண்டும்? மாற்று. அப்பதான் நாம் ஆண்டுடைய வருகையிலே ஆண்டவரை தரிசிக்க முடியும். என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இதயங்களில் அவைகளை நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்களின் ஜனமாய். பிரமாணங்கள் மனதிலே வைக்கப்பட வேண்டும். மனதிலே இருக்க, மனதிலே வைத்துக் கொண்டு இதயத்திலே எழுதுவார்கள். இல்லையா? யாருடைய மனங்களிலே எல்லாம் பிரமாணம் இருக்கு. ஒருத்தர் கேட்டா கூட சொல்லணும், திடீரென்று சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய உறவினர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதவர்கள். நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறார்கள், இயேசுவை அறியாதவர்கள். அல்லேலூயா. அவர்களெல்லாம் திடீரென்று கேள்விகளை கேட்பார்கள். அல்லேலூயா. அப்ப பிரமாணம் நம்முடைய மனதிலே இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். அல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லணும், ஆண்டுடைய பிரமாணம் இப்படியா இருக்கிறது, இந்த பிரமாணத்தின்படிதான் நான் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். சொந்தங்களும் நட்புகளும் இந்த உலகத்தோடு மாறி போகிறது. இல்லை, ஒரு சின்ன பிரச்சனைகள் வரும்போது சொந்தங்கள் எங்கேயும் நட்புகள் எங்கேயும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் இந்த பிரமாணத்தின்படிதான் நடந்தால் நித்திய வாழ்வு உண்டு. இயேசுவோடு கூட தான் நித்தியமாய் வாழ்வேன். அல்லேலூயா. இதெல்லாம் அறிக்கை செய்யணும். இதெல்லாம் அறிக்கை செய்யறதுக்கு வேண்டியதான் ஆண்டவர் நமக்கு பிரமாணத்தை இதயத்திலே எழுதி சுத்த இதயம் உள்ளவர்களாய் தேவன் நம்மை மாற்றுகிறார். அப்ப சுத்த இதயம் உள்ளவர்களாய் நாம் இருக்கிறோமா? நம்மை தேவன் சுத்த இதயத்தை நம்ம கொடுத்து நம்மை மாற்றி இருக்கிறாரா? பாருங்க, சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனத்தை நாம் வாசிக்கும் போது, தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை இடத்திற்கு எடுத்துக் கொள்ளாமலும் வரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அல்லேலூயா. தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். இல்லைன்னா உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் தள்ளி விடுவேன். உமது பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமலும் வரும். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை நான் ஜெபம் பண்றார். தேவனே சுத்த இதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை புதுப்பி. சுத்த இதயம். இப்போ சுத்த இதயம் நமக்குள்ளே இருந்தால் ஆண்டுடைய சமூகத்தை தேடுவது அதிலே முதல் வரியிலே எழுதப்பட்டிருக்கும். அல்லேலூயா. சுத்த இதயம் எடுபடும் போதுதான் தேவ சமூகத்தை பற்றி எழுதுறது எடுபடும். இதே தாவீதுதான் சொல்லுகிறார், ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது வாருங்கள் வாருங்கள், ஒவ்வொரு வாரமும் காலையிலே 7 மணிக்கே வாருங்கள் என்று நானும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இப்ப 7 மணிக்கு ஆலயத்திற்கு போவோம் என்று போதகர் சொல்லுகிறாய். அந்த வார்த்தை எங்க இருக்கும்? இதயத்துல முதல் வரியா எழுதப்பட்டது. உடனே நமக்கு அந்த முதல் வரியை படித்ததுமே என்ன வரும்? மகிழ்ச்சி வரும். என்ன வரும்? மகிழ்ச்சி. நமக்கு மகிழ்ச்சி வருகிறதா, இகழ்ச்சி வருகிறதா?
அவருக்கு வேற வேலையே இல்லை, போதகருக்கு வேற வேலையே இல்லை. அதனால ஏதாவது என்ன செய்வாரு, சொல்லிட்டே இருப்பா. அல்லேலூயா. பாஸ்டருக்கு வந்து இயேசுவை சொல்லுகிற வேலைதான். தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனை அறிந்தவர்களுக்கும் சத்தியத்தை சொல்லுகிற வேலைதான் பாஸ்டருக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அல்லேலூயா. அதனால என்னுடைய பிள்ளைகளே, நீங்க சொல்லுகிறதெல்லாம் சரிதான். ஆனால் உங்கள் இதயத்திலே ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று சொன்ன போது, அந்த வசனத்தை முதல் வரியை வாசிக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகிறதா? சங்கீதக்காரன் சுத்த இதயத்தை எனிலே சிரசியம் நிலைவரமான ஆவியை சுத்த இதயத்தை தாரும் ஆண்டவரே. நான் உண்மை என்ன செய்ய வேணும்? தரிசிக்க வேணும். நான் சுத்தம் உள்ள இஸ்ரவேலராய் இருந்து தேவன் எனக்கு நல்லவராகவே இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நான் நல்லவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஆசை நிறைய இருக்கிறது. தேவனிடத்தில் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை நிறைய இருக்கிறது. அதற்கு ஒரே வழி, நம்ம சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலராய் இருக்க. அல்லேலூயா. சுத்த இருதயம் உள்ள ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களாயிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு தேவன் நல்லவராக இருப்பார், நல்லவைகளை செய்வார், ஏராளமான நன்மைகளை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ தேவ பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்டிருப்பீர்கள், எத்தனோ ஊழியர்களுடைய சாட்சிகளை கேட்டிருப்பீர்கள். விசுவாச பாதை தொடங்கின காலத்திலே அவர்கள் பட்ட வேதனைகளையும் உபத்திரவங்களையும் கேட்டிருப்பீர்கள். இந்த நாட்களை அவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறதையும் அறிந்திருப்பீர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ கர்த்தரை நம்பி வந்த சுத்த இருதயம் உள்ள ஒருவரை ஆண்டவர் என்ன செய்யல, வெறுமையாய் விடவே இல்லை. அல்லேலூயா. 66ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் ஆவினால் அவர் புகழப்பட்டார். என் இதயத்தில் அக்கிரம சந்தத்தை கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செய்கொடார். மெய்யாய் தேவன் எனக்கு இசை கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார், என் ஜெபத்தை தள்ளாமலோ தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு சோதனம் உண்டாவதாக. அல்லேலூயா. அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் ஆவினால் அவர் புகழப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவை என் வாயினால் கூப்பிட்டேன், என் ஆவினால் புகழப்பட்டார். அல்லேலூயா. நம்ம இயேசுவை நம்முடைய வாயினால் கூப்பிட்டேன் என்று சொல்ல முடியுமா? கூப்பிட்டேன் சத்தமா என்ன செய்யணும்? தூரமா இருக்கிற ஒருத்தரை கூப்பிடுறதான் கூப்பிடுகிறது. அது மாத்திரமல்ல, கூப்பிடுகிறது மாத்திரமல்ல, என் நாவினால் புகழப்பட்டார். அப்படி சொல்லிட்டு சொல்லுகிறார், என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன். ஆமா, சுத்த இதயம் இல்லாதவனாய் கூப்பிட்டால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இதைதான் நாம் நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை, என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அல்லேலூயா. எத்தனையோ ஆசீர்வாதங்களுக்காக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோம், ஆனால் காரியங்கள் என்ன செய்யவில்லை, வாய்க்கவில்லை, காரியங்கள் நடக்க. அதற்குதான் 3வது வசனத்திலே என் இதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் ஆண்டவர் எனக்கு செய்வார். அக்கிரம சிந்தை, சுத்த இதயம் இல்லாதிருந்தால் அக்கிரம சிந்தை தான் இருக்கும்.
அல்லேலூயா. அதான் சங்கீதக்காரன், அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செய்வார். பரிசுகள் அன்பானவர்களே, ஆண்டவர் செய்து கொடுக்க வேண்டுமானால் நம்முடைய ஜெபம் எவ்வளவு பெரிய ஜெபம், நம்முடைய கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களால் அந்த ஜெபத்தை எல்லாம் அந்த நாம் கேட்கிற அந்த ஜெபத்திற்கு என்ன செய்ய முடியாது, பதில் செய்ய முடியாது. அதனாலதான் பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்யணும். சோர்ந்து போகிறவனுக்கு பலத்தையும், சத்துவம் இல்லாதவனுக்கு சோர்ந்து போய் கூப்பிடுறீங்க, உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும், பதில் தர வேண்டும். ஆனால் இதயத்தில் அக்கிரம சிந்தை இருந்தால் பதில் தர மாட்டார். சுத்த இதயம் உள்ளவர்களா இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் என்ன செய்வார், பதில் சொல்லணும். வருஷ கடைசியில எனக்கு ஆராதனையில சுத்த இதயத்தோடு நான் கூப்பிட்டேன், கர்த்தர் எனக்கு பதில் தந்தார் என்று சொல்லணும். அல்லேலூயா. எனக்கு சாப்பாடு கொடுத்தார், எனக்கு வேலை கொடுத்தார், இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்க கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த எத்தனையோ அதிசயங்கள் இருக்கிறது. அப்படி அந்த அதிசயங்களை எல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தார் என்று சொல்லணும். ஒவ்வொரு வருஷம் நான் சொல்லுவேன், ஆண்டவர் வாழ்க்கையில செய்த அதிசயங்களை எல்லாம் என்ன செய்யணும், எழுதி வைக்கணும், எழுதி வச்சிருக்கணும். அல்லேலூயா. எழுதி வச்சுட்டு வருஷ கடைசியில சொல்லணும். வருஷ கடைசியில வந்து உட்கார்ந்து இருந்து என்ன பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாது. அம்மா மாருங்க பிள்ளைங்களை பாக்குறாங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னு, பிள்ளைங்க அம்மாவை பாக்குறது என்ன சொல்லலாம் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படி என்னது, நமக்கு நினைவிலே இல்லாத ஒரு காரியத்தை, நம்முடைய நினைவிலே வராத ஒரு காரியத்தை எப்படி நாம சாட்சியாய் சொல்லுகிறார். நம்முடைய இதயத்திலே ஆண்டவர் செய்த உபகாரங்கள் மனதிலே இருக்கணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும். அப்போ நம்முடைய நாவினால் கூப்பிட்ட போது, நம்முடைய வாயினால் கூப்பிட்ட போது அவர் நமக்கு உபகாரம் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த உபகாரம் தான் சாட்சி, அந்த உபகாரம் தான் சாட்சி. அது வருஷ கடைசியில சொன்னாலும் சரி, ஒரு மாசம் சொன்னாலும் சரி, உபகாரத்தை சாட்சியாய் சொல்லணும், மறக்காமல் சொல்லணும். உபகாரம் செஞ்சா எனக்கு ஒரு உபகாரம் செய்ய, நான் வாயினால் கூப்பிட்டேன், எனக்கு ஒரு உபகாரம் செய்தார். இதுதான் சத்தியம். நாம் எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், யூடியூப் வழியா எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், தொலைக்காட்சியின் வழியா எத்தனையோ உபதேசங்களை கேட்கிறோம், ஆலயத்திலே போதகர் மூலம் எத்தனையோ உபதேசத்தை கேட்கிறோம். அல்லேலூயா. அந்த உபதேசம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதா, பிரயோஜனம் இல்ல. நம்முடைய வாயினால் கூப்பிடும் போது அவர் நமக்கு உபகாரம் செய்தாரா, அதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியம். மெய்யாய் தேவன் எனக்கு செய்து கொடுத்தார் என்ற அவன் சத்தத்தை நான் வாயினால் கூப்பிட்டேன், மெய்யாய் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. நம்முடைய வாயினால் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டும், பதில் தர வேண்டும். அந்நாள் கூப்பிட்ட போது ஆண்டவர் பதில் கொடுத்தார். அல்லேலூயா. யாக்கோபு ராம் முழுவதும் உட்கார்ந்து கூப்பிட்டு, என்னை ஆசீர்வதித்தால் நீ உண்மை விட மாட்டேன் என்று வாயினால் கூப்பிட்டதை ஆண்டவர் கேட்டார், பதில் கொடுத்தார். அல்லேலூயா. இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எல்லாம் எழுதப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே
ஆண்டவரும் பதில் கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமும் ஆண்டவர் நினைச்சிருக்கிறார், பதில் கொடுக்கிறார். இந்த காலத்திலும் ஆண்டவரும் பதில் கொடுக்கிறார். ஆண்டவருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகள் மூலமும் பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதனால வாயினால் கூப்பிடுகிற நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களா இருந்தால் ஆண்டவர் மெய்யா என்ன செய்வார்? மெய்யாய் தேவன் எனக்கு என் ஜபத்தை கேட்டார். அல்லேலூயா. ஜபத்தின் சத்தத்தை பரலோகத்தின் தேவன் கேட்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, யோவான் எழுதின உபதேசம், சுவிசேஷம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, என்னில் கனி கொடாதிருக்கிற மரம் எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ, கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக கனி கொடுக்கிற பிள்ளைகளா இருந்தால் இன்னும் அதிக கனி கொடுக்க வேண்டுமே என்ற ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? சுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தை நான் நீங்கள் பொழுதே என்ன உபதேசம் சொன்னார் ஆண்டவர்? கனி கொடுத்தால் இன்னும் சுத்தம் செய்வார். அல்லேலூயா. நீங்க கனி கொடுக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள இருந்தால் இன்னும் உங்களை அதிகமா என்ன செய்வார்? சுத்தம் செய்வார். அல்லேலூயா. நம்ம சகோதரிகளிடத்துல, பிள்ளைகளிடத்துல, சிலரிடத்துல ஆண்டவருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருக்கிறது, அந்த கனி கொடுக்கிற அனுபவம் இருக்கிறார். அப்ப அதை ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் செய்கிறார். இப்ப தசமபாகம் கொடுக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அவர்களை சுத்தம் செய்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது கனி கொடுக்கிற அனுபவம் உங்களுக்குள்ள வந்தா, ஆண்டவர் சொன்ன இந்த உபதேசம் இதை கேட்டு கனி கொடுக்கிற அனுபவம் யாருக்குள்ள வருகிறதோ அவர்களை ஆண்டவர் இன்னும் சுத்தம் செய்கிறார். இதுதான் உபதேசம். இப்ப 100க்கு 100 நாம் சுத்தமா இல்லை, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய காரியத்திலே நாம் வளரும் போது நாம் இன்னும் என்ன செய்ய போறோம்? சுத்தமாக போகிறோம். அல்லேலூயா. அந்த சுத்தமாகிற அனுபவம் நமக்குள் வர வேண்டும். ஆண்டவர் நம்மை சுத்தப்படுத்துகிறார் என்ற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். அல்லேலூயா. இந்த உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். சுத்தம். அப்ப உபதேசம் நமக்கு என்ன கொடுக்கிறமை? சுத்தப்படுத்துகிறோம். அதனால உபதேசத்தை கேட்க நாம் என்ன செய்யணும்? விருப்பப்படும். இயேசு கிறிஸ்து சொன்ன உபதேசம் அது 2 வரியிலே ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சுத்தம் செய்கிறார். இதுதான் உபதேசம். நீ கனி கொடுக்க இல்லைன்னா அவனை அறுத்து போடுவான். கனி கொடுக்கிற கொடியா இருந்தால் இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி உன்னை சுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். அல்லேலூயா. ஆண்டவர் மெய்யான திராட்சை செடியா இருக்கிறார்.
நாம் அவனிலே கனி கொடுக்கிற கொடிகளாய் இருக்கிறோம் அல்லது கனி கொடுக்காத கொடிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. திராட்சை தோட்டக்காரர் வரும்போது கனி கொடாது இருக்கிற கொடி என்ன செஞ்சுவார்? அறுத்து போட்டு கனி கொடுக்கிற கொடி இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படிக்கு அதுக்கு என்ன செய்வார்? சுத்தம் செய்து அதுக்கு உரையெல்லாம் போட்டு அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுவாங்க. அல்லேலூயா. இந்த உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமானீர்கள். இந்த உபதேசம், அப்ப உபதேசம் உங்களை என்ன செய்கிறது? அப்ப உபதேசத்தை கேட்க என்ன செய்யணும்? விரும்பணும். ஆலயத்துக்கு முதல்ல ஆலயத்துக்கு வர்றதுக்கு என்ன செய்யணும்? விரும்பணும். ரெண்டாவது உபதேசத்தை கேட்கணுமே என்ற விருப்பம் இருக்கு. உபதேசத்தை கேட்கணும்ல விருப்பம் இருக்கணும். பாருங்க, சங்கீதம் 19 சங்கீதம் 9 கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமோ என்றைக்கு நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது. அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விருப்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளதுமா இருக்கிறது. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொண்டுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பய சுத்தம் உள்ளதா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கு நிலைக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தையும் நீதியா இருக்கிறது. அதை பற்றி தான் தொடர்ந்து சொல்றேன். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படலைன்னா நம்முடைய ஆண்டவர் சுத்தம் உள்ளவர் என்று சொல்ல முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? பயப்படுகிறவர்களா இருக்கணும். ஆதியாகமத்துல ஆபிரகாமை பற்றி சொல்லும் போது பாருங்க, ஆதியாகமம் 22 அதிகாரம் 10 என்ன வசனம் கொண்டு போது, ஆதியாகமம் பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒன்று ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 100 வயசு. சாராளுக்கு எவ்வளவு வயசு? 90 வயசு. அப்போ அவர்கள் பயங்கரமான கலவர்கள் ஆகிட்டாங்க. கலவரங்கள். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின்படி ஒரு குழந்தையை கொடுத்தார். இப்ப அந்த குழந்தைய நீ மோரியா மலையிலேயே கொண்டு போய் என்ன செய்யணும்? பலி சொல்ல. மாறுத்தரம் ஒண்ணும் சொல்ல. ஆண்டவரே, நான் வயசான காலத்துல கொடுத்த குழந்தை அப்படின்னு ஒண்ணுமே சொல்லல. அவன் வேலைக்காரர்களை ஆயத்தம் பண்ணுகிறான், கழுதையை ஆயத்தம் பண்ணுகிறான், விறகை ஆயத்தம் பண்ணுகிறான், எல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறான். ஈசாக்கு கேட்கிறான், எல்லாம் இருக்குது ஆண்டவரே, ஆடு அங்கே அப்படின்னு. அப்ப சொல்லுகிறான், கர்த்தரவை பார்த்து அங்கே போய் பலிபடத்தில் தன் மகனை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதம்? நீ அவனே உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று
இப்பொழுது அறிந்து இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று நாம் என்ன செய்யணும்? சரியா, ஆபிரகாமை தேவன் ஏன் ஆசீர்வதித்தார்? லாசரு மரித்தான், ஐஸ்வர்யவானும் மரித்தான். லாசர் எங்கே இருக்கிறான்? ஆபிரகாமின் மடியில் இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு பயப்பட்டு தன் புத்திரனையும் தன் ஏக சுதனையே ஒப்பு கொடுக்க துணிந்த ஆபிரகாமை தேவன் பரலோகமாகவே மாற்றினார். அல்லேலூயா. அப்படியானால் நாமும் ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது, ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யும் போது நாமே பரலோகம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நமக்கு என்ன வேணும்? சுத்த இருதயம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தம். அல்லேலூயா. நாம் பயப்படணும். கர்த்தருக்கு பயந்து எதுவும் அனுமானம் செய்யணும். நாம் கணக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கணக்கு பார்த்து, ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேருக்கு மனம் வர்றதில்லை. நிறைய பேர் காரணங்களை சொல்வார்கள். ஆனால் உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு, அதான் அநேக நாட்களுக்கு பின்பு தன் பலனை காண்பாய். அல்லேலூயா. உன் ஆகாரம் தான், அது உன் ஆகாரம் தான். ஆண்டவருக்கு தெரிகிறது உனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கிறது, எவ்வளவோ பாடுகள் இருக்கிறது, எவ்வளவோ போராட்டங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நீ சாப்பிடாம தான் உன் ஊழியக்காரனுக்கு என்ன செய்கிறாய்? சாப்பிட கொடுக்கிறாய். அப்போ இதை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உன் ஆகாரத்தை தண்ணீர்களின் மேல் போடு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ அது அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா. அநேக நாள் போகும்போது உனக்கு பலன் கொடுக்கும். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். அல்லேலூயா. நம்முடைய ஆகாரம் தான், ஆனா அதை நீ தண்ணீர்கள் மேல் போட வேண்டும். மீன் பிடிப்பதற்காக என்ன செய்யணும்? போடணும். அழிந்து போகிற ஜனங்களை ரட்சிப்பதற்காக அந்த ஆகாரத்தை போட வேண்டும். பக்தி உள்ளவனே தேவன் நமக்காக ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்கு போடணும். இன்றைக்கு எங்கெங்கயோ கொண்டு போடுகிறார்கள். அது என்ன ஆசீர்வாதம் இருக்கு என்று தெரியவில்லை, என்ன பயத்தோடு செய்கிறார்கள் என்றும் தெரியவில்லை. பக்தி உள்ள ஜனத்தை சம்பாதிக்கும்படி ஆய் போட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது உன்னுடைய ஆசீர்வாதம் இன்னும் அதிகமாய் பெருகும். அல்லேலூயா. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஒருவன் மீதும் சீக்கிரமாய் கைகளை வையாதே, மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கு உடன்படாதே, உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். அல்லேலூயா. பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது, தீமோத்தேயு ஒரு ஊழியக்காரன். ஊழியக்காரனுக்கு எழுதும் போது, ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வைக்காதே, சீக்கிரமா கைய வச்சு ஜெபம் பண்ணாதே. அல்லேலூயா. நம்ம அப்படி எல்லாம் கை வைக்காம ஜெபம் பண்ண முடியுமா? நீ சீக்கிரமாய் ஒருவன் மேலும் கைகளை வைக்காதே, மற்ற செய்யும் பாவங்களுக்கு உன்னை சுத்தவனாக காத்து, சுத்தவனாக காத்து. ஊழியக்காரனுக்கு தனியா சொல்லுகிறார். நிறைய காரியங்களை விசுவாசிகளுக்காக சொன்ன தேவன் பவுலை கொண்டு தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். சுத்த இதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு
சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப நீ சுத்த இருதயம் உள்ளவனா என்ன செய்? உன்னை காத்துக்கொள், சுத்தவானாய் காத்துக்கொள். உன் கூட இருக்கிற உன் சபையிலே இருக்கிற எல்லாரும் சுத்தவான்கள் அல்ல. அவர்கள் சுத்தமாக வேண்டும் பிரயாசப்படுகிறது ஒரு பக்கம். ஆனா அவர்களோடு என்ன செய்யாதே? ஐக்கியம் வைக்காதே. அல்லேலூயா. உன்னை சுத்தவானாய் காத்துக்கொள். ஊழியக்காரர்களும் தங்களை என்ன செய்யணும்? சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக பாருங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனே கூட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடைய என்ன செய்யும்? கர்த்தரை தொழுது. நிறைய பேரு சபையில இருப்பாங்க, 20 வருஷமா இருப்பாங்க, அவங்க கிரியைகளில ஒரு மாற்றம் இருக்காது. அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க கூட என்ன செய்யாத? சபையில நீ ஆண்டவரை தொழுது கொள்ளாதே. அல்லேலூயா. சில போதகர்களை சொல்வார்கள், அவர் அப்படி இவர் இப்படி, அவர் அங்க போனார் இங்க போனார். ஆனாலும் சபையை விட்டு என்ன செய்ய மாட்டாங்க? மாற மாட்டாங்க. அவர் சொல்றத கேட்டுட்டு அங்கேயே உட்கார்ந்துவாங்க. ஏன்னா நாம ஒரு தப்பு பண்ணனால அவரு நம்மள என்ன செய்ய மாட்டாரு? கேட்க மாட்டாரு அப்படின்னு. அல்லேலூயா. அதனாலதான் பவுல் தீமோத்தேயுவுக்கு திரும்ப எழுதுகிறார், அன்றையும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவனுடைய நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படிதான். அல்லேலூயா. சுத்த இதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே தொழுது கொண்டாதான் விசுவாசம், அன்பு, சமாதானம் எல்லாம் வரும். அல்லேலூயா. இல்லைன்னா விசுவாசம் வராது, சமாதானம் வராது, அன்பும் வராது, ஒண்ணும் வராது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகளாய் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் வருகையிலே ஆண்டவரை தரிசிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருக்க வேண்டுமானால் சுத்த இருதயம் உள்ளவர்களோடு கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாய் இருப்பது மாத்திரமல்ல, சுத்த இதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள், நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம் மாறுங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்திற்கு உத்தரவு அருள் செய்தேன். நான் வழியில் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகள் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோ அவைகளை இருந்த கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். அல்லேலூயா. கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இன்றைக்கு நீங்க தொலைக்காட்சி பட்டிய பார்த்தா சொன்னா கர்வாலி மரத்துல செஞ்ச செயின் இருக்கிறது, பிரேஸ்லெட் இருக்கிறது, வாங்கி போடுங்க, நீ நினைச்சா ஆசீர்வாதம் வருவாங்கலாம். அல்லேலூயா. ஏன் யாக்கோ வாண்டான்னு அங்க என்ன செஞ்சான்?
இந்த ஆசீர்வாதம் அவனை வேண்டான்னு அங்கேயே புதைச்சு போட்டான். பிசாசு அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த மரத்தை வெட்டி அதை சின்ன சின்ன பீஸ் துண்டுகளாக்கி அதை சின்ன அந்த அது என்னது ரோலா சுத்தி என்ன பண்ணுவாங்க, அதுல உங்களுக்கு பிரேஸ்லெட் செஞ்சு கொடுக்குறோம், செயின் செஞ்சு தருகிறோம், பெரிய மாலையெல்லாம் செஞ்சு தருகிறோம். இதை நீங்க வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுல என்ன வரும்? ஆசீர்வாதம். நிறைய ஜனங்கள் இதை நம்பி அது 50 ரூபாய்க்கு உள்ள அந்த மாலையை 5000 ரூபாய் கொடுத்து என்ன செய்யலாங்க? நிறைய பேர் கடன் கூட வாங்கி போடுறாங்க. அது இதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி என்ன தூக்கி போட்டத கர்த்தரை தொழுது கொள்ள சென்ற பிள்ளைகள் இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை என்பதை என்று தூக்கி போட்டத புதைச்சு போட்டான். யாக்கோபு கர்வாலி மரத்தை புதைச்சு போட்டான். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுடன் அன்பானவர்களே பாருங்க, தேவ பிள்ளைகளுக்கு வேண்டாம் என்று ஒதுக்கினதை பிசாசானவன் எடுத்து வைத்து கொண்டு உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் தேவனிலே வைத்து நாம் அந்த பக்கம் எல்லாம் என்ன செய்ய கூடாது, போகவே கூடாது. ஹல்லேலூயா. வசனம் உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாம் எழுந்து பெத்தேலுக்கே போவோம், பாருங்கள் எனக்கு ஆபத்து உண்டான நாள் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்தேன். நான் நடந்த வழியிலே என்னோட கூட இருந்து தேவனுக்கு இங்கே ஒரு பலிபீடத்தை, ஆமா தேவனுக்கு பலிபீடத்தை உண்டாக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் செய்யணும். 2வது வசனம் அதான் சொல்லுகிறது. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவருன்னா வேலைக்காரரை நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நாம் செய்கிற ஆராதனை நம்மை சுத்தம் பண்ணுகிறதா இருக்கணும், சுத்தம் உள்ளதா இருக்கணும். உலகத்துல 1000 பேர் அசுத்தம் உள்ளவர்களா இருப்பாங்க, நாமும் அதே மாதிரி அசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். யாராவது கேட்டா உடன்படிக்கையை நாம என்ன செய்யணும்? சொல்லணும்னு சொன்னேன். ஹல்லேலூயா. எபிரேயர் 8:10 என்ன சொல்லுது? அந்நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ண உடன்படிக்கையாவது பிரமாணங்களை மனதிலே வைத்து அவருடைய இதயங்களிலே, ஆமா அதே மாதிரி இங்க கேட்டா சொல்றேன், என்ன சகோதரா நீ இப்படி இருக்கிற, என்ன சகோதரி இப்படி இருக்கலன்னு சொல்லணும். நாங்க எங்களை ஆண்டுடைய சித்தத்தின்படி உடன்படிக்கையின்படி எங்களை என்ன பண்ணி கொண்டோம்? சுத்தம் பண்ணிடும். என்ன சகோதரா நீ இப்ப தண்ணி எல்லாம் அடிக்கிறது இல்லையான்னு கேட்டா என்ன சொல்லணும்? பரவாயில்ல வாங்க, ஒரு நாள் தான் என்ன போக கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை சுத்தம் பண்ணி இருக்கிறார், நான் இனி இந்த அசுத்தத்துல என்ன செய்யக்கூடாது? விழக்கூடாது. அப்படி சொல்லணும். உடன்படிக்கை அறிக்கை செய்ய வேண்டும், சகோதரிகள் சொல்ல வேண்டும். இது கர்வாலி மரத்திலே யாக்கோபின் காலத்திலே புதைக்கப்பட்டது, இது எங்களுக்கு தேவையில்லை, நாங்களுக்கு என்ன செஞ்சுட்டான்? புதைச்சு போட்டான்னு சொன்னோம். அப்பதான் சுத்த இருதயம் உள்ளவர்களாகி சில பேருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, மீன் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கள்ளத்தராசும் கள்ள படிகளுள்ள பையும் இருக்கும்போது அவர்களை சுத்தம் உள்ளவர்கள் என்று எண்ண வேணும். போதும். கள்ளத்தராசு கள்ள படிகள் வைத்திருக்கிறவனை சுத்தம் உள்ளவன் என்று எண்ண வேணும். அல்லேலூயா. அது ஆண்டவருக்கு அருவருப்பன்னு சொல்லி நீதிமொழிகள் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. கள்ளத்தராசு, இன்னைக்கு கள்ளத்தராசு கள்ளப்படிகள் நமக்கு யாருன்னு தெரியாது. அப்படி ஒரு காலத்துல சம்பாதிச்சார்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது உள்ள தராசு எல்லாம் என்ன தராசு? எல்லாம் ஆட்டோமேட்டிக்கல். அது எவ்வளவு உண்மையான உள்ளது அவங்க தெரியல, நம்பி வாழ்ந்துரும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கள்ளத்தராசும் கள்ளப்படிகளும் இருக்கிறவர்களை நான் எப்படி சுத்தம் என்று எண்ணுவேனோ. அல்லேலூயா. ஏன்னா கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பார். அப்படி சம்பாதிச்சு பெரிய ஆளாகிறதுல நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. நம்ம சுத்தம் உள்ளவர்கள் அல்ல. அல்லேலூயா. அடுத்தபடியாய் பாருங்க, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்.
2 கொரிந்தியர் 7. இப்படி இருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. நிறைய காரியங்களை மேலே நாம் பார்த்தோம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பக்தியோடு பூரணப்படுத்த கடவோம். அல்லேலூயா. தேவ பக்தியை பூரணப்படுத்த, தேவ பக்தி உள்ளவர்களாக, பக்தி உள்ளவனை தேவன் நமக்காக, பக்தி உள்ளவனை தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் இருந்தாலும் அதனால பக்தி உள்ளவர்களாக இருந்து, சுத்தம் உள்ளவர்களாக இருந்து தேவ நாமத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? மையப்படுத்த வேண்டும். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். அல்லேலூயா. ஜனங்களை நோக்கி என்ன சொல்லுகிறார்? இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவே கர்த்தர் அற்புதங்களை செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, வசனத்தை கேட்டீர்கள். இந்த வசனங்களின்படி உங்களை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை சுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், திருக்கும் கேடுமான இருதயத்தை உங்களை விட்டு விலகி போடுங்கள். அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் உங்கள் நடுவே என்ன செய்வார்? அற்புதம் செய்வார். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இதயத்தை பொல்லாப்பல கழுவு, எந்த மட்டும் அக்கிரம நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். அல்லேலூயா. பாருங்க, நாம் நம்முடைய இதயத்தை பொல்லாப்பல என்ன செய்யணும்? அப்படி கழுவும் போது, கழுவி சுத்தப்படுத்தும் போது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்மை ஆண்டு கொள்ளும். அல்லேலூயா. தேவன் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லா நன்மைகளும் உபதேசத்தினாலே நம்மை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். என்ன உபதேசம் சொன்னார் ஆண்டவர்? கனி கொடுக்க கொடாதிருக்கிற திராட்சை கொடி எதுவும் அதை அறுத்து போடுவார், கனி கொடுக்கிற திராட்சை கொடி எதுவும் அதை இன்னும் அதிக கனி கொடுக்கும்படிக்கு சுத்தம் செய்யும். இந்த உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமானீர்கள். அல்லேலூயா. நாம் கனி கொடுக்கிற அனுபவத்திலே இருந்தால் இன்னும் கனி கொடுக்கும்படி செய்வார். இது உபதேசம். இந்த உபதேசத்தின்படி நம்மளை என்ன செய்யணும்? சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சுத்தம் எதுல சுத்தம்? கிறிஸ்தவம் என்றால் நாம் சுத்தம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்பதுதான். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிப்பதில்லை. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா சுத்தம் ஜோதி விரும்பா அழினி சம்பவினாதியா தேவாயிர கஞ்சின மாட்டிரோ அழினி சம்பவினாதியா தேவாயிர கஞ்சின மாட்டிரோ நாடு அலங்கோலதை
மனதார்ந்த மருளுகின்றே ஹரிதோத்ரம் கெஞ்சுகின்றே மனதார்ந்த மருளுகின்றே ஹரிதோத்ரம் கெஞ்சுகின்றே ஹரிதோத்ரம் நாடு தேடும் ஜோதியே அருவியே ஆடி ஆருவியே ஆடி சோதரம் பண்ணுவோம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் சோதரம் பண்ணுவோம். சோதரான் 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 எங்களை அதிகமாய் நேசிக்கிற பல்லவத்தின் தெய்வமே இயேசுவே, இதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். கர்த்தாவே, நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்ட உபதேச ஆண்டவரே சட்டங்களுக்காக என்னோடுமை சோதரினார். இந்த உபதேச சட்டங்களை கேட்டு அதன்படி நடந்து எங்களை பரிசுத்திப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வார்த்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்கு சுகம் தருவீராக, நல்ல பலன் தருவீராக, நல்ல ஆரோக்கியத்தை தருவீராக. பிள்ளைகளுக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்து பிள்ளைகளை நல்ல சாட்சிகளாக நிறுத்துவீராக. அப்படியே இந்த யூடியூப் மூலம் இந்த செய்தி எங்கெல்லாம் கேட்கப்படுகிறதோ அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஒன்றானனை அழிவுக்கு விலக்கி வைத்து என்னை நாள் உன் வாயை திருப்தியாக்குகிறார். அழுது சோமாய் உண்மை திரும்ப வாழ வேண்டும் போராடுகிறதே. கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் நடந்துள்ள அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தாங்களோடு நித்திய ஜீவன் ஊழியத்தோடும் என்றென்றுமாயிருப்பதாக. ஆமென். நாட்டிலே நான் வாசம் செய்திட நான் வாசம் செய்திட கட்டினாலோ நித்ய ராஜ்யமே, கட்டினாலோ நித்ய ராஜ்யமே, கண்டிடாவே ஆசையோடு காத்திருக்கிறேன், கண்டிடாவே ஆசையோடு காத்திருக்கிறேன். இயேசுவோடு சேர்ந்திருப்பது பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பது ஆனந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord.